ஹலோ மகளே, வெல்கம் டு ஜெரி விலாக். ஸோ இத்தனை நாளா ஏன் வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில பல விஷயங்கள் நடந்து நான் வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு வேலைக்கு வந்துட்டேன். சென்னையில வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி, ஒரு ரொம்ப நாள் ஆச்சே வீடியோ போடலாம், என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இந்த நிறைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க, பேச்சுலர் ரூம், பேச்சுலர் சமையல் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நானும் இப்போ வந்துட்டு பேச்சுலர் ரூம்ல தான் நானும் இருக்கேன். என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நான் தான் டெய்லி சமைச்சிட்டு இருக்கேன். ஸோ இதையே வீடியோ பண்ணி போட்டுடலாம், பேச்சுலர் சமையல்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியூவர்ஸுக்கு காட்டிடலாம். அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படிங்கிற வந்துட்டு வீடியோ முழுசா பாருங்க. முழுசா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டி தரேன். காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம இந்த பானையில தான் சோறாக்க போறோம். ஸோ சோறாக்குறதுக்கு தண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நம்ம சோறாக்குறதுக்கு அரிசி எல்லாத்தையும் வச்சாச்சு. இனி வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு லெமன் சோறு, அவ்வளவுதான். இதுக்கு இவ்வளவு பில்டப்பான்லாம் கேட்காதீங்க. பேச்சுலர் ரூம்ஸ்ல அவ்வளவுதான் கிடைக்கும். ஸோ வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு இதுதான் நம்மளோட ரூமு. ஸோ இந்த ரூம்ல போயிட்டு ரூம்ல தான் வந்துட்டு எல்லா காய்கறி ஜாமான் எல்லாமே இருக்கு. ஸோ அதை போய் எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு வந்துட்டு நீ கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதான் நம்ம ரூமு. பேச்சுலர் ரூம்னாலே இப்படிதான் இருக்கு, பாத்துக்கிறங்க. இங்கதான் நம்மளோட ஐட்டமே இருக்கு இருக்குல்ல, இதுலதான் காய்கறி எல்லாமே இருக்கு. சரி, 2 பேர் தான். 2 பேருக்கு வந்துட்டு ஒரு 1 2 உருளைக்கிழங்கு போதுமானது. ஒரு வெங்காயம், ஒரு பச்சைக்காய், 2 பச்சைக்காய், அப்புறம் லெமன் பொடி வந்துட்டு லெமன் பொடி. வேற ஏதாவது எடுக்கணுமா? வேற ஒன்றும் தேவையில்லை இங்கே, அவ்வளோதான். அப்புறம் எண்ணெய் நம்மளோட எல்லா மசாலாவும் இங்கே தான் இருக்கு. இது வந்துட்டு சரக்கு பாட்டில் கிடையாது, இது வந்துட்டு செடி வைக்கிறக்காண்டி எடுத்து வச்சிருக்கு. உங்களோட மசாலா எல்லாமே இங்கே தான் இருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு காய்கறி வெட்டுறதுக்கு வந்துட்டு காய்கறி எடுத்துட்டு வந்தாச்சு. கத்தி, காய்கறி வெட்டுற போடு எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சு. இனி வந்துட்டு காய்கறி வெட்ட ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகே மக்களே, காய்கறி வெட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு சோறு வந்துட்டு அடுப்பில் கிடக்கு சோறு. மக்களே, அரிசியில் வந்துட்டு அரிசி போட்டாச்சு. இது வந்துட்டு உப்பு போடல மக்களே. உப்பு வந்துட்டு இந்தியார மேலேருந்து கலாண்டு வந்தாச்சு. நம்ம வந்துட்டு உப்பு வாங்கலை. ஓகே, நம்ம உப்பு போட்டுறோம். உப்பு போடலைன்னா உப்பில்லா பண்டம் உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ உப்பு போட்டுரும். ஓகே, இந்த உப்பு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க தெரியுமா? உப்பு தேவையான அளவு. இந்த தேவையான அளவு என்ன அளவு யாருக்குமே இப்போ வரைக்கும் அந்த தேவையான அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியாது, நமக்கும் தெரியாது.
அமுகு டுமுகள் அமால் டுமால் 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 கலதா 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 அமுகு டுமுகள் அமுகு டுமுகள் அமுகு டுமுகள் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமுகு டுமுகள் அமுகு டுமுகள் அமால் டுமால் மக்களே ஒரு சம்பவம் ஆயிடுது கட்டிலா இந்த கிராமத்திலா இதுல 2 ஸ்பேர் உண்டு. 2மே வந்துட்டு சார்ஜ் போயிட்டு ஒன்னு சார்ஜ் போட்டு வச்சுட்டு இன்னொருத்தனை வச்சு பேசிக்கிருந்தேன். நிறைய பேசியிருந்தேன். இது பண்ணும்போது திரட்டும் போது மைக் வந்துட்டு சார்ஜ் பண்ணனால பேசின எதுவுமே கேட்கல. மக்களே நிறைய பேசியிருந்தேன். மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நீ எவ்வளவு அள்ளி தெளித்திருந்த தெரியுமா? எல்லாம் போச்சு போங்க. சரி ஓகே, இப்ப நம்ம லெமன் எல்லாம் கிண்டி முடிச்சாச்சு. இனி உருளைக்கிழங்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு கிரேவியா உருளைக்கிழங்கு பிரட்டலா அது என்னென்னலாம் தெரியாது. அது பண்ண போறேன். இனி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டிஷ் பண்ண போறேன், அவ்வளவுதான். பேச்சுலர் ரூம்ஸ்ல என்ன பண்ணுவாங்களோ அந்த டிஷ் நம்ம பண்ண போறோம். இது வந்துட்டு எங்க அம்மா அடிக்கடி என்ன பண்ணி தருவாங்க. அதுதான் இப்ப நம்ம வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாலாம் இல்லை, அதேதான். சரியா? டிஃப்ரெண்டாலாம் யோசிக்க கூடாது. நீ அதான் பண்ண போறோம், ஓகேவா? இனி வந்துட்டு மைக் ஒழுங்கா கேட்குங்க, நம்புவோம். நம்மளும் வந்துட்டு அவர் என்ன கேமரா சூரி அந்த மாதிரி ஆயிட்டம் மக்களே. வாய்ஸ் இல்லாம வீடியோ இருக்க எனக்கு வந்துட்டு ஒரு கேமராமேன் சிக்கியிருக்காரு மக்களே. என்ன செய்யறது பாத்துக்கிறீங்க. சரி ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு பண்ண ஆரம்பிப்போம் மக்களே. இப்ப வந்துட்டு உருளைக்கிழங்கு செய்ய ஆரம்பிப்போம். சட்டியை பத்திலா ஒத்தக்காய் சட்டி இப்படிதான் இருக்கு. கம்பெனில என்ன ப்ரொவைட் பண்ணாலும் அதுதான் நம்ம பண்ண முடியும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சட்டி கைஸ். இப்படி வச்சா நிக்காது, இப்படி வச்சுதான் நிக்கும். இப்ப மணி என்ன தெரியுமா? மணி 1 மணிக்கு நம்ம உருளைக்கிழங்கு சமைக்க போறோம். இன்னும் நைட்டு சாப்பாடு சாப்பிடல மக்களை. அடுப்பு பற்ற வைக்கல, அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். வெற்றிகரமாக அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்படி வச்சா நிக்காது மக்களே, அது உளுந்துறேன். அப்ப என்ன செய்யணும்? இப்படி வச்சு நிக்க வைக்கணும். ஓகே, சட்டி காயட்டும். எண்ணெய் ஊற்றுவோம். அந்த ராஜ்பிரியம் பண்ணுவாப்புல கையில சட்டி எடுத்துக்கிடுவோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, தண்ணிலாம் இல்ல, பச்சைக்காய், சிறிதளவு பச்சைக்காய், சிறிதளவு வெங்காயம். எல்லாரும் நினைப்பேன் யாராவே கிறுக்கு பேர் மாதிரி நினைச்சா கத்திட்டு கிடக்கான் அப்படின்னு. ஹிந்திக்காரன் சொல்லி தனியாத்திர சொல்லுங்க. ஓகே மக்களே, அடுத்ததாக மெயின் டிஷ் உருளைக்கிழங்கு. ஓகே மக்களே, எல்லாம் போட்டாச்சு. சட்டியை பத்திலா கிங்கினி மிங்கினி சட்டி இதுதான், பாத்துக்கிறேங்க. சட்டி கொடுத்துருக்காங்க. உருளைக்கிழங்கு ஒழுங்கா வெட்டலப்பா, சட்டி கறியுது மக்களே. மக்களே இவர் உண்மையிலே வந்துட்டு கேமரா சூரி தான் போல மக்களே, கேம் சூரி தான் போல. அப்பப்ப அவுட் ஆஃப் போக்கஸ்ல வேற எடுக்காப்ல.
அடுத்ததாக எங்க நம்ம மசாலா சட்டி, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் வத்தப்பொடி, காலையில கக்கூஸ் காலி. அதோட காலையில பின்னாடி லைட் எரியும், பாத்துக்கிறங்க. லைட் எரிய போகுது. தண்ணி ஊத்தன் ப்ரோ. மக்களே பொடி, மக்களே போய் தண்ணி வாத்துட்டு வரதுக்குள்ள அடி பிடிச்சிட்டு மக்களே. ஊத்திலா இது தண்ணி குடிச்சு வரதுக்குள்ள அடி பிடிச்சிட்டு. ஓகே, பிரச்சனை இல்லை, பசங்க தானே. பாத்தீங்களா, எங்க அவுட் ஆஃப் போக்கஸ் கேமராமேன் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றாப்ல, ஃபுல்லா வைங்க சிம்ல வைக்காதியன்னு. ஓகே ஓகே கைஸ், போட்டாச்சு. இன்னொரு 10 நிமிஷம் அந்த ஊத்திய தண்ணி, அந்த தண்ணி வத்தணும். வத்தினதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த சாப்பிடல கைஸ், 1 மணி ஆயிட்டு. 1 மணிக்கு இருந்து சமைச்சிட்டு இருக்கோம். இந்த இருக்காப்ல பத்திலா, இவர் தான் நம்ம அவுட் ஆஃப் போக்கஸ் கேமராமேன். இவர் தான் தலைவர் தான். மைக்கு சவுண்ட் இல்லாம எடுத்த வீடியோ எடுத்தவரு. ஓகே மக்களே, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட ஆரம்பிப்போம். மக்களே உப்பு போடல மக்களே, இதுல நம்ம கேமரா உப்பு போட போறாப்புல. தேவையான அளவு கரெக்ட் போடு. அப்படியே மேலா அப்படியே பரபர மலைச்சாரல் மாதிரி தூக்கி விட்டுருங்க. அப்படி ஒரு பிரட்டு, அவ்வளவுதான். ஓகே மக்களே, மூஞ்சி கொஞ்சம் கருப்பாத்து, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான், முடிச்சுட்டே போங்க. அந்த வரைக்கும் நம்ம சாப்பாடு இது இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிக்கிறதுக்கு அப்பப்பா அவுட் ஆஃப் போக்ஸ்ல உழுது கைஸ். இந்த இதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு கிளீன் பண்ணணும் கைஸ். ரொம்ப ஒரு நாள் இருக்கு. நாளைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷா நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போவோம். மக்களே இப்ப பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிட்டாப்புல. இனி இவனை வந்துட்டு உள்ள இறக்கி ஆசுவாசப்படுத்த வேண்டியதுதான். ஆசுவாசப்படுத்திட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாங்க அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு தெரியுதா, முடிஞ்சிச்சு. இப்படியே விட்டோம்னா கேஸும் முடிஞ்சிடும், அதெல்லாம் நம்மளும் முடிச்சிருவாங்க. சுடுங்க. வாங்க அப்படியே பின்னாடி வாங்க. மக்களே உருளைக்கிழங்கு உள்ள வச்சாச்சு. அடுத்ததாக சோறு, அடுத்ததாக தட்டு. சோறு தட்டு கைஸ். கழுவிதான் ப்ரோ வச்சிருக்காங்க. கட் பண்ணிருங்க. மக்களே சாப்பிட ஆரம்பிப்போம். கொண்டு வந்தாச்சு, சாப்பாடை போட்டு சாப்பாடு வச்சாச்சு. சுட்டுட்டு கைஸ். சாப்பாடை டெஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. கேமராமேன் சொன்னாதான் தெரியும்.
ம் என்னெல்லாம் எடுக்காதுங்க. சரி ப்ரோ சரி ப்ரோ சாப்பிடுங்க ப்ரோ. பார்த்துட்டு பாருங்க ப்ரோ போட்டுட்டு இருக்காப்ல. அட்டகாசம் ப்ரோ. எப்படி ப்ரோ? பக்கமா இருக்கு. சரி மக்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கிருவோம். சாப்பாடு ரெடி ஆயாச்சு. மணி 1:30 ஆயிட்டு. இப்போதான் நைட் சாப்பாடு சாப்பிட போறோம். சரி இதோட வீடியோ முடிச்சுக்கிருவோம். இனிமேல் ஃபுல்லா இந்த மாதிரி டிஸ்ட் வீடியோ தான் வரும். நானும் ஒவ்வொரு நேரம் வந்துட்டு நான் விளாக் பண்ண போறேன், நான் பிராங்க் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டே தான் இருக்கேன். இனி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். டெய்லி ஒவ்வொரு டிசைன் யூடியூப்ல பார்த்து பார்த்து பண்ணணும். சரி ஓகே மக்களே, வீடியோ இதோட முடிச்சுக்கிருவோம். லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளோட வீடியோ வந்துட்டு யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அடுத்த டிஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் அப்படியே தட்டி விட்டு போயிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது வந்துட்டு அந்த பெல் ஐக்கான் மறந்துடக்கூடாது. சரி ஓகே மக்களே, இதோட முடிச்சுக்கலாம். சரி விளாக்ஸை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.